ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் பியூட்டி டாக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான வீடியோவில் அந்த காலத்துலேருந்து பாசிப்பயிர் மாவு தான் நம்மளோட சோப்புக்கு பதிலாகவே நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பாட்டி காலத்துலேருந்தே நம்மளோட ஒட்டிக்கிட்டே வருது அழகு சீக்ரெட்டில். ஸோ இன்னைக்கு அதான் பார்க்க போகிறோம். 10 பெஸ்ட்டு ஹோம்மேடு பாசிப்பருப்பு மாவு ஃபேஸ் பேக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கின் லைட்டனிங்க்கு, ஸ்கின் க்ளோவிங்க்கு, ட்ரை ஸ்கின்னுக்கு, நார்மல் ஸ்கின்னுக்கு, டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு, மாதிரி எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு 10 ஹோம்மேடு சூப்பரான ஃபேஸ் பேக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின்னுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாசிப்பயிறு மாவு, அது கூட ஒரு ஸ்பூன் தக்காளியோட ஜூஸ், இது ரெண்டையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக். நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணி ஃபேஸில் போட்ட உடனே நம்மளோட ஸ்கின் நல்லாவே பிரைட்டனாக இருக்கும். ட்ரை ஸ்கின்னுக்கு ஸ்கின் எப்போதுமே பாசிப்பயிறு மாவு ட்ரை ஆக்காது, க்ளோவாக வச்சுக்கும். நார்மல் ஸ்கின் கிளாஸியாக இருக்கும். இது எக்ஸ்ட்ரா ட்ரை ஸ்கின்னுக்கு என்ன ஃபேஸ் பேக் போட்டாலும் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும்ல, அப்போ ட்ரையே ஆகாமல் ஸ்கின் கிளாஸியாக வச்சுக்க ஒரு ஃபேஸ் பேக் நம்மளுக்கு எப்போதுமே கையில் வேணும். அதுக்கு நான் எப்போதுமே சொல்கிறது தான், பாசிப்பயிறு மாவு அது கூட காய்ச்சாத பால், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் போட்டிங்க அப்படின்னா ஸ்கின் எப்போவுமே கிளாஸியாக இருக்கும், ட்ரை ஆகவே ஆகாது. அடுத்து நம்மளோட ஸ்கின் உள்ள டேனை ரிமூவ் பண்ணி ஸ்கின் ஒயிட்டனிங்காக D10 ஸ்கின் ஒயிட்டனிங் பேக் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பூன் பாசிப்பயிறு மாவு, அது கூட நான் ஆட் பண்ண போகிறது பீட்ரூட்டோட ஜூஸு. பீட்ரூட்டோட ஜூஸ் நம்மளோட ஸ்கின்னோட டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். D10 ஃபேஷியல் நம்ம போட்டிருக்கோம், செம்ம ரிசல்ட் இருக்கும். இது வரைக்கும் பார்க்கல நீங்கள்னா அது நான் காலில் கொடுக்குறேன் பாருங்கள். ஒரு சூப்பரான பேக் இது, இன்ஸ்டண்ட்டாகவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அடுத்து இன்ஸ்டண்ட்டாக டேனை ரிமூவ் பண்ணும். இந்த சம்மர் டைமில் நம்மளுக்கு தேவை இல்லையா, அது ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்பவே சூட் ஆகும். இது ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின்னுக்கு. ஒரு ஸ்பூன் பாசிப்பயிறு மாவு, அது கூட ஆரஞ்சு பீல் பவுடர், அது கூட தயிர், இது 3 மட்டும் மிக்ஸ் பண்ணி டக்குன்னு ஒரு பேக் போட்டிங்க அப்படின்னா வெயிலில் போயிட்டு வந்தோடனே டேனை இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணி விட்டுரும். ட்ரை ஸ்கின்னுக்கு ட்ரை ஆகாது, நார்மல் ஸ்கின்னுக்கு கிளாஸியாக இருக்கும். அடுத்து ஃபேஸ் க்ளீனப்புக்கு கண்டிப்பாக ஒரு ஃபேஸ் பேக் நம்மளுக்கு தேவை. அதுக்கு ஒரு ஸ்பூன் பாசிப்பயிறு மாவு, அது கூட சார்கோல் பவுடர். சார்கோல் பவுடர் எப்போவுமே டீப்பாக நம்மளோட ஃபேஸை க்ளீன் பண்ணும். அது கூட தயிர், இது 3ஐயும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் போட்டிங்க அப்படின்னா வெயிலில் போயிட்டு வரீங்க, ஸ்கின் டல்லாக இருக்குது, அழுக்காக இருக்குன்னா இது ரிமூவ் பண்ணி விட்டுரும். அடுத்து ஒரு ஃபேர்னஸ் பேக் நம்ம பார்க்க போகிறோம். இது நான் சொல்கிற எல்லா பேக்குமே ட்ரை ஸ்கின்னுக்கு சூப்பராக சூட் ஆகும். பாசிப்பயிறு மாவு, நார்மல் ஸ்கின்னும் போட்டுக்கலாம். பாசிப்பயிறு மாவு, அது கூட ரோஸ் பெட்டல் பவுடர். இந்த பேக் எப்போதுமே ஒரு ஃபேர்னஸ் பேக்காக இருக்கும். எல்லா ஸ்கின் டைப்புமே இது போட்டுக்கலாம். கேரட்டோட ஜூஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஃபேர்னஸ் பேக்காக இருக்கும் இது. அடுத்து ஸ்கின்னை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு ஃபேஸ் பேக். ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் அப்பப்போ சின்ன சின்னதாக ஏதாவது பரு அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அதுக்காக ஒரு ஸ்பூன் பாசிப்பயிறு மாவு, அது கூட புதினாவோட ஜூஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் இப்படி போட்டிங்கன்னா ஸ்கின் எப்போவுமே கிளியராக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்து ஸ்கின் கிளென்சருக்கான ஒரு பேக், நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணுற ஒரு பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பாசிப்பயிறு மாவு, அது கூட நான் ஆட் பண்ணுறது முல்தானி மெட்டி. முல்தானி மெட்டி நல்ல ஒரு கிளென்சிங் இன்க்ரீடியண்ட்டு. அது கூட ஆட் பண்ணுறது குக்கும்பரோட ஜூஸு. இது 3மே நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்கின் நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணும் இந்த ஃபேஸ் பேக்கு. இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டனிங்காகவும் ஸ்கின் லைட்டனிங்காகவும் இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது காம்பினேஷன் ஸ்கின்னுக்கும் சூப்பராக இருக்கும். பாசிப்பயிறு மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு, இது ரெண்டையும் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்காக இருக்கும். இது கூட தக்காளியோட ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக இது பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். டே பை டே யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லாவே ஸ்கின் டோன் லைட்டன் ஆகும். அடுத்து சூப்பரான ஒரு க்ளோவிங் 2 மினிட்ஸில் ஸ்கின்னை க்ளோ பண்ணக்கூடிய ஒரு பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் பாசிப்பயிறு மாவு, அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அரிசி மாவு, காய்ச்சாத பால், இது எல்லாத்தையுமே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு ஃபேஷியல் மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரப்பும் ஆகும். சூப்பரான ஒரு பேக்காக இது இருக்கும்.
எப்போதுமே உங்கள்கிட்ட நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறது தான், பார்த்ததோட விட்டுறாதீங்க. உங்களுக்கு எந்த யூஸுமே இல்லாமல் போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். என் கூட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய், தேங்க்யூ.